Hello guys, Prakash here. நீங்க பார்க்க போற கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃப்ரீக்வெண்டா எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் ஆஸ்க் பண்ற கொஸ்டின். ஸோ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறவங்க இந்த டேபிள் கொடுத்துருக்கு. எந்த எம்ப்ளாயி வந்து அவங்க மேனேஜரை விட அதிகமான சேலரி எடுக்கிறான்னு கேட்கணும். ஓகே. இந்த டேபிள் என்னென்ன குழந்தை கொடுக்கு ஐடி, நேமு, சேலரி, எம்ஐடி, எம்ஐடி மேனேஜர். நீ பார்த்தீங்கன்னா 3 அண்ட் 4 3 அண்ட் 4 மேன் இந்த ஐடியில் 3 அண்ட் 4 என்ன 3 அண்ட் 4 என்ன 3 அண்ட் 4 தெரிச்சா. ஸோ அப்போ ஜோட மேனேஜர் சாம், என்னோட மேனேஜர் சிம்பிள். இப்போ என்ன பண்ணணுங்க, இப்போ யாரும் அவங்க மேனேஜர் அதிகமாக வாங்குறாங்க. டேபிள் பார்க்கும்போதே இது ஃபைன். எப்படி இப்போ ஜோ வந்து 70 வாங்குறாரு, சாம் வந்து 60,000 வாங்குறாரு. இப்போ யார் அதிகமாக வாங்குறா? ஸோ சிமிலர் ஹென்ரி 80,000 வாங்குறாரு, மேக்ஸ் வந்து 90,000 பேர வாங்குறாங்க. ஸோ பேலன்ஸ் யாரு? ஜோ தான் வந்து சாமோட இதுவாகும். ஜோ தான் ஹென்ரி வாங்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் தான் எந்த எம்ப்ளாயி அவங்க மேனேஜர் தான் இது பிரச்சனை. ஸோ ஜோட எம்ப்ளாயி தான் உங்க மேனேஜர் சாமோட அது இருந்தாச்சு சார். இது இப்போ எஸ்பிஎல் குறிப்பு வரணும் அப்படின்றதான் பிரச்சனை. ஸோ ஓகே வாங்க டேபிள் இருக்காங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே லைனில் மாதிரி எடுக்கல. செலக்ட் ஸ்டார்ட் இஎம்பி டேபிள் நேம். நான் ஃபர்ஸ்ட் டேபிள் நான் ஜாயின் என்ன சொல்லிடுறேன், அலைய வச்சுக்கிறேன். என்ன ஜாயின் சாரி செக் என்ன ஜாயின் இஎம்பி எம் வச்சுக்கிறேன் 200. இதில் என்ன தெரியுமா பாருங்க, என்ன கண்டிஷன் ஒன் இ டாட் எம்ஐ இந்த லாஸ்ட் காலம் இந்த காலம் அது ஈக்குவல் டு எம் டாட். இது பண்ண முடியாது பாருங்க. என்ன ஆயிடுச்சு, இந்த டேபிள் வந்து இந்த டேபிள் ஐடி நேம் சேலரி, ஐடி நேம் சேலரி. என்ன பண்ணுறோம் இப்போ, இந்த டேபிள் கூடயே நம்ம என்ன டேபிள் எந்த கண்டிஷனில் ஈரோடு இந்த எம்ஐடியில் இந்த கோலம் போட்டுது, எம்ரோட இந்த கோலம், இந்த இந்த கோலத்துக்கும் இந்த கோலத்துக்கும் என்ன காமன் இருக்கு, 3N. அதனால தான் இந்த 3N போட்டுக்கல. இந்த ஐடி நேமு சேலரி இந்த காமன் இருக்குங்க. இதை விட்டுட்டு எது காமன் போதுமோ அதை மட்டும் எடுத்தது 3N சாம்பிள்ஸ் 6,090. நல்ல இந்த பிளாக் மட்டும், இந்த பிளாக் மட்டும் அதில் எடுத்து இன்னும் ஜாயின் எப்பவுமே என்னன்னா ஹரிசானல் ஜாயின். ஃபர்ஸ்ட் செட்டு எம்ஐடி, செகண்ட் செட்டு இப்போ இல்லைன்னா கண்டுபிடிக்கலாம். எந்த எம்ப்ளாயி அவங்க மேனேஜர் இது எம்ப்ளாயி ஷூட்டிங் வந்துருச்சு, அவங்க மேனேஜர் ஷூட்டிங் வந்துருச்சு. இப்போ ஈஸியாக கம்பெனியால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த சேலரி இந்த சேலரியோட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாயி தான் அதிகமாக சேலரி தராங்க. அதுக்கு நம்ம ஒரு வேலை ஃபில்டர் எடுத்து போவோம், வேலை ப்ராசஸ் பண்ணுவோம். திரும்பி புரியுது. ப்ரீவியஸ் பீரியட் எடுத்துக்கிட்டேன். இப்போ வேலை ப்ராசஸ் போகணும், ஃபில்டர் போகணும். என்ன ஃபில்டர் போகணும், எந்த எம்ப்ளாயி வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் வேற ஃபர்ஸ்ட் டேபிள் என்னது, அங்கே தான் எம்ப்ளாயி நேம் ஃபர்ஸ்ட் செட், இந்த செட்டு தான் எம்ப்ளாயி. அதுதான் இ டாட் சேலரி. கரெக்டுங்களா? இதுக்கு பேர் சேலரி. எம் இந்த கோலம் முடியாது, எம் எம் டேபிள் தான் எம் டாட் சேலரி. இப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா ஜோ ஆன்சர்ஸ் நீங்கள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க ரெண்டு டேபிளுமே. அது இ டேபிள் எம் டேபிள் எல்லா இடத்துலையும் என்ன தெரியல, எம்ப்ளாயி நேம் வந்து இப்போ என்ன பண்ணணும், ஸ்டார் மட்டும் எடுத்து அந்த எம்ப்ளாயி நேம் இருக்கிறது இ டேபிள். அந்த டேபிள் ஈடோ நேம் மட்டும் நமக்கு ஜோட போகுது. ஒரு நிமிஷம்.
காரணம் இருக்கு. நாட் புரியுதா? உனக்கு தேவையானது. ஜோன்கள் அப்படின்னு போகும். இது நமக்கு வந்து ஒரு 4, 5 ரோஸ் இருக்குல்ல. நம்ம ஈஸியா வந்து ஜோ தான் வந்து எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்துட்டே கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு தான் பெரியவங்களா என்ன பண்ணா எவ்வளோ பெரிய டேட்டா செட் ஈஸியா ஃபில்டர் பண்ணி டேட்டா செட். ஸோ அது லார்ஜ் டேட்டா செட் ஈஸியா மேனுவல் சொல்லலாம். நிறைய எஸ்பிஐ யூஸ் பண்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இல்லைன்னா கமெண்ட்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது நல்ல கிளாஸ். தேங்க்ஸ் ஃபார் டைம் கைஸ்.